உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் மிஷனுக்கான டாக்கிங் பரிசோதனையானது நாளை காலை 8 மணி அளவில் நடைபெற இருந்த நிலையில் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த டாக்கிங் மிஷன் இது தள்ளி வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இஸ்ரோ கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. இந்தியாவுடைய பெருங்கனவாக இருக்கக்கூடிய விண்வெளியில இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை அமைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு முன்னெடுப்புகளைத்தான் தற்போது இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. நாடே உற்று நோக்க வகையில இஸ்ரோவுடைய அந்த டாக்கிங் சோதனை என்பது நாளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு சிக்கல்கள் எழுந்ததன் காரணமாக தற்போது இந்த மிஷன் என்பது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விண்வெளியில ஆய்வு மையம் அமைக்கக்கூடிய திட்டத்திற்கு முன்னோட்டமாக PSLV-C-60 ராக்கெட்ல விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில 2 செயற்கைக்கோள்கள் தற்போது புவிவட்ட பாதையில தொடர்ச்சியாக இயக்கிய வண்ணம் இருந்து வருகிறது. இந்த 2 செயற்கைக்கோள்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் என்பது கடந்த 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகாக பல்வேறு சிக்கல்கள் இருந்த ஒரு சூழலில் அதற்கு மாற்றாக 9ஆம் தேதி இந்த பணியை மேற்கொள்ள இருப்பதாக இஸ்ரோ தகவலை வெளியிட்டிருந்தது. குறிப்பா இந்த 2 செயற்கைக்கோள்களுக்கும் இடையேயான தூரம் என்பது 2 கிலோமீட்டர்களாக இருந்த ஒரு சூழல்ல பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த 2 செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் என்பது மெல்ல மெல்ல இஸ்ரோவின் தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான தூரத்தை 225 மீட்டராக எட்டுவதற்கான அந்த சுழற்சி என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்பாராத சில சிக்கல்கள் என்பது சந்தித்திருப்பதாக இஸ்ரோ தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை காலை 8 மணிக்கு நடைபெறுவதாக இருந்த டாக்கிங் என்பது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 செயற்கைக்கோள்களும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் இஸ்ரோ தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா செயற்கைக்கோள் A 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து படிப்படியாக தூரம் குறைக்கப்பட்டு 500 மீட்டர் வரை குறைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் செயற்கைக்கோள்களுக்கு இடையான தூரத்தை 225 மீட்டராக குறைக்க முற்படும் போதுதான் இந்த எதிர்பாராத இந்த சிக்கல்கள் என்பது சந்தித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த ஒருங்கிணைப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு செயற்கைகளுடைய பாதுகாப்புடன் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் மிஷன் நாளை 2 செயற்கைக்கோள்களும் இணைப்பதற்கான டாக்கிங் பரிசோதனை நடைபெற இருந்த நிலையில் மீண்டும் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.